ஹாய் மக்களே, இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான். சால்னா கலக்கி தான் பார்க்க போகிறோம். கலக்கி வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு டிஷ்ஷு. ஸோ அதுக்கு குறையோண்டு சால்னா எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ சால்னா நம்ம புரோட்டா வாங்குகிற டைமில் சால்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சால்னாலே உப்பு இருக்கும், குறையோண்டி போட்டுக்கோங்க. அதோட பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால பாத்திரம் தான் கலங்குது. ஸோ அதுக்கடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கல்லை சூடு பறக்க வச்சுக்கோங்க, தோசைக்கல்லை. ஸோ அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா ஊற்றி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான கலக்கி, ஹோட்டலை விட நம்ம வீட்டில் பண்ணுற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டது. ஸோ நல்லா சுற்றி வேக முன்னக்கட்டி எல்லா பக்கமும் நல்லா சுருட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நல்லா சாஃப்டான சூப்பரான கலைக்கு வந்து ரெடி ஆயிரும். ஹோட்டலில் 30 ரூபா 25 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே 6 ரூபா 7 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல்